என் தங்க வடிவேலோ. வாய்ஸல கொண்டாடையில சனம் தமிழை கொண்டாடுதுன்ற அக்காவுக்கு வயிற்றுல பிள்ளை இருக்குது. மயிலேறும் என் தங்க வடிவேலோ. ரத்தத்தில இந்த போர்க்கொடி பிறந்தது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மண்ணுக்கான பாராட்டு விழா. எனக்கு முதல்ல ஒரு பயம் ஒன்று வருது. பெற்றோர்கள் தோளிலே நான் காவடி சுமந்து உயர்த்திய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக ஜாழ் மாவட்டம். குறிப்பாக சொல்லுவோம்னா இனிமல் கந்தசாமி கோயிலுக்கு முன்பாகத்தான் வாயிசன். அந்த வாயிசனுடைய பேர் சொன்ன தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த வகையில் அவருடைய சொந்த ஊர் இனிவில். அந்த இடத்துல அவருக்கு ஒரு பாராட்டு விழா இடம்பெறப்போது அது சம்பந்தமான காணொலி தான் இதில் பார்க்குறேன். குறிப்பாக சொல்லுவோம்னா கிட்டத்தட்ட ஓரிரு நாட்களுக்கு முன்பாக முருகனை பற்றி எழுதி பாடிய பாடல் அவ்வளவு புகழ் பெற்றது அந்த பாடல். அப்படி நிறைய விஷயங்கள்ல கலைத்துறையில் சாதிச்சு வர அந்த வாய்ஸன் அவர்களுடைய அவரை பாராட்டி அவருடைய பிறப்பிடத்தில் இருந்து அவருடைய இளைஞர்கள் அவருடைய ஊர் மக்கள் எல்லாரும் இணைந்து ஒரு பாராட்டு விழா செய்கிறாங்க. அந்த விழா என்ன மாதிரியெல்லாம் நடக்குதுன்ற தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடங்களில் பாருங்க மேல தாளங்களோடு மாலைகள் அணிவித்து வாய்ஸனை கூட்டிக்கொண்டு வாழினா. இந்த இடங்களில் பாருங்க அவர்களுக்கு பரிசாக அந்த முருகனுடைய வேலை குடிக்கணும். பாருங்க அவர்களுடைய ஊர் மக்கள் எல்லாருமே இந்த இடங்கள்ல இதை சுத்தி பார்த்து நிற்கணும்.
கௌரவிக்கிறது பாருங்க. இந்த பட்டெல்லாம் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட அவருடைய அந்த இடத்துல இருந்து இந்த மண்டபத்துக்கு தானே, அதாவது இந்த இணைவில் அறிவாலயத்தை தான் கூட்டிட்டு வாங்கினா மாலை கௌரவிப்பு உள்ள நிறைய மக்கள் அவரை கௌரவிப்புக்காக காத்து. தனித்துவ இளையோன் வருக, கவித்துவத்தின் கலைஞனே வருக, சொல்லிசையின் மன்னனே வருக. இனிவை கலைஞர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு அதிமுக அற்புதத்தின் முன்னாட்களை உலகப்புற கவித்துவத்தின் கலைஞனை இது வாகீசன் அவர்களை வருக வருக என வரவேற்பதுடன் இந்த கலைஞர்கள் அத்தனை பேரும் வெளியிடுகின்றோம். மங்கள ஒலிகள் நிறைந்த மகோன்னத எண்ணங்கள் வாழ்த்த இணுவை கலைஞர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இணுவையை இன்னொரு தளத்திலே நடத்த உன்னதத்தின் கவித்துவமாய் இளையோர்களின் எடுத்துக்காட்டாக்கிற உன்னத இணுவை வாகீசன் அவர்களை கலைஞர் பெருமக்கள் இன்னாத அழைப்போடு வருக வருக என அழைப்பதை பெருமக்கள். இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ளும் ராசலிங்கம் கிருஷ்ணராஜ் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள், மரபன் பிரபு சச்சிதானந்தன் ஐயா அவர்கள், கலாநிதி தேவராஜா சார் அவர்கள், அன்புக்குரிய சிவலிங்கம் அண்ணா அவர்கள், ஏடிசி நிறுவனத்தினுடைய நிர்வாகி அரிச்சலம் சார் அவர்கள், இன்றைய வலம்புரி பிரதம ஆசிரியர் விஜயசுந்தரம் சார் அவர்கள், திலீபன் கார்த்திகை இருக்கின்ற பெரியோர்கள், விழாநாயகனின் குருவாக திகழ்ந்த நடன ஆசிரியர் குமரவேல் அவர்கள், அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அடுத்து தேவாரத்தோடு இணைய இருக்கின்றோம். இறைவணக்கம் வழங்குகிறார் காரணியா புஷ்கரன் அவர்கள், மாணவி குடியில் மகளிர் கல்லூரி.
பலம் முற்றுமை சேர்ப்பது மெய்ந்தையே உணர்வது நின்னருள் மெய்யினையே கற்றவர் காய்வது காமனையே கனல் வெளி காய்வது காமனையே அற்றமறை படும் கும்படியே அமரங்கள் செய்வதும் கும்பணியே பெற்று முகந்தது கந்தனையே பிரமபுர வரவேற்கிறோம். தயாரிப்பு நடிகாக செய்கிறார் விழாநாயகனுடைய நடன ஆசிரியர் திருவாளர் நடராசா குமரவர் அவர்கள், நடன ஆசிரியர் யூனியன் கல்லூரி. அடுத்து இணைய இருக்கின்றோம். வரவேற்று நடனத்துடன் உயர்த்திய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு தனித்துவ நாயகன், கவித்துவத்தின் உச்சம். பெற்றோர்கள் ஈர்த்த பொழுதில் பெருதுவர்க்கம் தன்மனை சான்றோன் என கேட்டதா என்கின்ற உன்னத நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். அத்தனை பேருள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அடுத்து ஆசியுரை வழங்குகிறார் மகாதேவ தானநாத குருக்கள், தர்மசாஸ்திரா குருகுலம் ஓய்வு பெற்ற ஆசிரியர், இந்து கல்லூரி அவர். ஆகியோர்களது திரைப்படங்களிலே பாடல்களை பாடியுள்ளார். யுவன் சங்கர் ராயா அவர்களுடைய இசையிலே இன்னும் ஒரு மாதங்களில் பாட இருக்கின்றார். அதைவிட அனிருத், தரன், ஜிப்டன் என்று பல தரப்பட்ட இசையமைப்பாளர்களின் பாடல்களுக்கு பாடுவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார். அப்போது இது ஆரம்பம். நினைத்து பாருங்கள் அவருடைய வளர்ச்சி எங்கு செல்ல போகின்றது. ஆகவே இணுவை மண் இவ்வாறான ஒரு சொல்லிசை மன்னனை உருவாக்கி உள்ளது என்பதில் மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அவருடைய விருதுகள் என்று நோக்குமிடத்து இப்போது கூட ஒரு விருது சென்று கொண்டிருக்கின்றது. அந்த முருகன் பாடல் நீங்கள் எங்களது ஃபேஸ்புக்கை தட்டினால் முழுத்திலும் பாடுறது அந்த பாடல் தான். பலதரப்பட்டவர்கள் பலதரப்பட்ட நாடுகளிலிருந்து பலதரப்பட்ட வேறு மொழிகள், அது என்ன மொழியில் இருக்குன்னு தெரியாத ஒரு இசை நடனக்காரர்கள் கூட அந்த இசை, அந்த துள்ளல் இசை அதை செவிமடித்து பலதரப்பட்ட பாணியிலே அந்த அந்த பாடல் போய்கொண்டு, அதுதான் விருது. கலைஞனுக்கு அவையோரால் அங்கீகரிக்கப்பட்டு அளிக்கப்படுறது தான் விருது. கலைஞனுக்கு சர்டிபிகேட் தேவையில்லை. அவன் ஒரு பட்டதாரியா இருக்கலாம், ஒரு கலாநிதியா இருக்கலாம். ஆனால் அங்கு எங்கு அவருடைய திறமை வெளிப்படும் என்றால், கலைஞன் அந்த அவையிலேறி அவை காற்றுகை செய்யும் போது அவையோர்கள் ஏற்றுக்கொள்ளும் இடத்துத்தான் அன்பு தம்பி வாகீசனுடைய பாடசாலை கல்வியினுடைய நடன ஆசிரியரும் இந்த கௌரவத்தோடு இணைந்து கொள்கிறார்கள்.
இந்த கௌரவத்தோடு அடுத்து இணைய ஈசனுடைய ஏற்புரையோடு கூடிய சொல்லிசை பாடலோடும் இணைய இருக்கின்றோம். உங்களுடைய செவியோரம் ஒரு தலை வாழை இலையை விரித்து வைத்து அறுசுவை உணவுக்கு தயாராகும். தென்திசை தனிப்புறம் தென்னவன் மடிதவள் நாவலர் பாவலர் நாவில் நற்ற நம்மாடி உலகெங்கும் உலாவரம் தமிழே என் உயிரே உனக்கு என் முதற்கண் வந்தனங்கள் மற்றும் நினைவில் பராயசேகரனையும் என் நினைவில் கந்தவேல் பெருமானையும் மனதில் நிறுத்தி இங்கு வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என்னை வாழ்த்த வந்த அனைத்து உறவுகளுக்கும் வருக வருக என்று முதலில் வரவேற்பை வழங்கி ஏற்புரை, அதாவது எனக்கு இந்த எப்படி சொல்றது, ஒவ்வொரு போட்டிகளில் பங்கு பெற்றி இருக்கிறேன். ஒரு பேச்சு போட்டியா பேசுறதுக்கு தெரியும், ஒரு ஏற்புரை வழங்கவோ ஒரு விருந்தினராக போய் பேசுறதுக்கோ தெரியாது. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து தான் உடனே நான் அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன், இதனால் முடியுமா முடியாதான்னு. அப்படி நான் முயற்சி செஞ்ச எல்லாமே ஏதோ ஒரு வகையில் சரியாக இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ஏற்புரையை வழங்க இருக்கிறேன். அதில் எல்லாருக்கும் முதல் இந்த பாராட்டு விழா இது வாகீசனுக்குரிய பாராட்டு விழா கிடையாது. இது இந்த மண்ணுக்கான பாராட்டு விழா. அதோட இது என்னுடைய அம்மா அப்பாவுக்கான, என்னுடைய தமிழுக்கான பாராட்டு விழா. அப்படி பார்த்து தான் நான் இந்த பாராட்டு விழாவுக்கே ஓமன்னு சொன்னான். இல்லாட்டி இந்த பாராட்டு விழாவில் எனக்கு விருப்பம் இருக்கல. உண்மையிலேயே பாராட்டு விழான்றது ஒரு தனி மனிதனுக்கான விஷயம் கிடையாது. அவன் என்ன செய்கிறான், அதால் என்ன நடக்குது, சமூகத்துக்கு என்ன கிடைக்குது என்றதை வச்சு கொண்டு தான் பாராட்டு விழா. அந்த வகையில் முதல்ல நான் என் அம்மா அப்பா சார்ந்து பேசிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு வரேன். நான் பிறந்து வளர்ந்து ஆரம்ப கட்டத்தில் அறநெறி பாடசாலை திருநெறி தமிழ் பல்கலைக்கழகத்தில் அம்மா ஒரு அறநெறி ஆசிரியர். அங்கே நான் முதலாக சின்ன சின்ன தேவாரங்கள், சின்ன பேச்சு போட்டிகள் அதில் பங்கு பெற்றி, அதுக்கு பிறகு பாடசாலை கல்வியில் எனக்கு கல்வியில் ஒரு சுட்டித்தனம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த படிப்புகளில் கொஞ்சம் குழப்படிகள் விடுவேன். ஆனால் அம்மாவுக்கு கொஞ்சம் பயம். அது உண்மையாகவே அம்மா ஒத்துக்கொள்ளுவா, அம்மாவுக்கு பயம். அதனாலேயே கொஞ்சம் படிப்பில் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறது. இங்கே அரிச்சலம் மாஸ்டர் இருக்கிறார், அரிச்சலம் ஐயா அவர்கள். அவர்கிட்ட நான் அடிவாங்காத நாளும் கிடையாது. அதை மாதிரி அவர்கிட்ட படித்து அவர்கிட்ட வழிகாட்டலில் தான் அடுத்த கட்ட இந்த நகர்வு இருந்தது. ஏன்னு சொன்னால், ஒரு வகுப்பில் ஒரு மாணவன் குழப்படி என்று சொன்னால் அதுக்குரிய கண்டிப்பும் இருக்கணும், அதற்கான கல்வி முறையை சரியாக கொடுக்குற முறையும் இருக்கணும். அது அங்கிருந்து கிடைச்சது. ஸோ கலை என்று பார்க்க போனால் என்னுடைய அம்மா தான் என்னுடைய முதல் கலைக்குரிய ஆசான். அதே மாதிரி என்னுடைய அப்பா தான் என்னுடைய முதல் கலைக்குரிய ஆசான். அதை தாண்டி தான் நான் வீட்டை விட்டு வெளியில் நான் பயின்றது. முதலாவது சாந்தி டீச்சர்ட்ட நடனமங்கள் அக்கா ஆடிக்கொண்டு கேட்கல, நான் கிளம்பி நின்று இடுப்பில் கை வச்சு டான்ஸ் பண்ணேன், வாண்டு கூப்பிட்டு ஆட விட்டு நடனம் பயின்றேன். அதுக்கு பிறகு அப்படியே குமரவேல் சார்கிட்ட படித்தேன் நான். அது மாதிரி என்னுடைய பள்ளிக்கூட ஆசிரியர் மனோகரன் ஆசிரியர் இருந்தவா, அப்பாட்ட படித்தேன் நான். ஸோ நடனத்துறையில் மட்டும்தான் என்னுடைய ஆர்வம் இருந்தது. அப்படி இருக்கையில மிருதங்கம் வாசிக்க எனக்கு விருப்பம். மிருதங்கம் யாரும் வாசித்தா சின்னண்டு ஒரு டிஃப்ரெண்டான சத்தம் வருது, எப்படி வாசிக்கணும்ன்ற ஆசை. அப்போ அதையும் ஆரம்ப கட்டத்தில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அனந்தரூபன் நாட்டை. அப்படியே எந்த வீட்டுக்கு பக்கத்தில் நான் விக்னரூ மாமா தான் கூப்பிட்றேன். விக்னரூ மாமா இங்கே வந்திருக்கா கூட தெரியாது, இருக்கிறார். ஸோ ஐயா பின்னுக்கு இருப்பேன். நான் அங்கே சரஸ்வதி பூசை நேரத்தில் இருந்து மிருதங்கம் வாசிப்பேன். அப்போ மிருதங்கம் வாங்குற அளவுக்கு அம்மாக்கள்கிட்டையோ அப்பாட்டையோ வசதி இல்லை. அப்போ என்ன செய்வாருன்றால், இந்த அப்பா கடையில் இருந்து கொண்டு வர அந்த கார்ட்போர்ட் பெட்டி, அதில் உடுப்பு அடுக்கி அதெல்லாம் உடுப்பு அடுக்கிறது, அந்த சைட்டில் தான் நான் மிருதங்கம் பழகினேன்.
அது அப்படிதான் கிரேட் 3 வரைக்குமே அப்படிதான் பழகினாங்க. கிரேட் 4 படிக்க தான் நான் மிருதங்கம் வாங்குறேன். அது வரைக்கும் அந்த கார்போர்ட் பட்டியை எப்படியாவது நான் மிருதங்கம் வாசியை விளைஞ்சுவோம் அல்லது கதவுல 2 வாசிச்சு நிற்பேன். ஏன்னு எனக்கு என்ன மனதில் இருந்தென்றால் எனக்கு கல்வியை தாண்டி கலையில் ஒரு ஆர்வம் இருந்தது. அதுக்கு காரணம் இந்த எண்ணிவில் ஊர். ஏனென்றால் எங்கே பார்த்தாலும் பாடல் மயம், எங்கே கேட்டீங்கனாலும் ஒரு பாடல் ஒழிஞ்சு கொண்டே இருக்கும். அப்படியான பாடசாலைகளும் அப்படியான கோயில் வளாகத்தையும் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம். அதோட பஜனை பாடுறது எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி எனக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்றால் இந்த கூத்து, அதாவது இந்த காத்தவராயன் கூத்து. இங்கே நடக்கிற இளந்தன சபையிலலாம் அது ஸ்பெஷலாகவே இருக்கும். அந்த காத்தவராயன் கூத்து, இந்த காத்தவராயன் கூத்தை நான் கேள்விப்பட்டா எப்படியாவது போயிடுவேன். ஏனென்றால் அந்த பாணி கேட்கறதுக்கு அந்த நடை அதை கேட்டாலே ஒரு ஆசை. முதலாக நான் திரையில் பார்த்த ஹீரோக்களை விட இப்போ வந்து தெரிவித்த அண்ணாவை தான் நான் ஹீரோவை பார்த்துருக்கேன், காத்தவராயனை. ஸோ உண்மையை சொல்ல போனால் அப்படித்தான் என்னுடைய ஆரம்ப கட்டங்கள் இருந்தது. அதுக்கு பிறகு நான் இந்த சொல்லி செய்கிற விஷயத்துக்கு வர முன்னம் அம்மாட்ட மனசில் எல்லாட்ட அம்மா மேட்ட மனசுலையும் இருக்கும், அப்பா மேட்ட மனசுலையும் இருக்கும். என் பிள்ளைய ஒரு டாக்டர் ஆகணும், என் பிள்ளைய ஒரு இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளைய ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு பிரின்சிபல் ஆகணும்ட்டு. அப்போ என் அம்மா அப்பாவுக்கு இருக்கிற ஆசையில் எந்த குறையும் இல்லை. ஸோ அவைகளுக்காக அம்மாக்காக சரி நான் உண்மையிலே மேத்ஸ் தான் நல்லா செய்வேன். ஸோ சாருக்கே தெரியும், கிளாஸில் வந்து கிளாஸுக்கு வாரான் இல்லை எப்படி 95-96 மார்க்ஸ் எடுக்கிறான் என்று கேட்பார் சார். ஆனால் சார் தெரியும் படிப்பான நான் புலப்படிண்டு. ஸோ அதுக்கான கண்டிப்பு தான். மற்றபடி கணித பாடத்தில் அதிக ஆர்வம் இருந்தது. சரி ஓகே இன்ஜினியராக வருவோம் என்ற ஒரு மனசில் இருக்கீங்களா. அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை, அம்மம்மாவுக்கும் அந்த ஆசை, எங்கள்ட அப்பா முன்னிக்கிறதா எல்லாருக்குமே ஆசை மருத்துவத்துறையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த பிள்ளைகள் சாதிக்கணும். சரி என்று போட்டு அம்மாக்காக தான் உண்மையாகவே பயோ சயின்ஸ் நான் படித்தேன். அம்மா அப்பாக்காக படித்து 7ல் வந்து சிட்டி போய்ட்டு நான் யூனிவர்சிட்டி கிடைக்குது கவர்மெண்ட்டில். ஆனால் எனக்கு ப்ரைவேட்டாக படித்து நான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ பயோமெடிக்கல் சயின்ஸ் செஞ்சால் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கலாம். அப்போ ஒரு ப்ரைவேட் இதால் போய் படிப்போம்னு தொடங்கிக்கல. வீட்டுக்கே தெரியாமல் தான் நான் இந்த கலைத்துறை என்ற ஒரு விஷயத்தையும் சேம் டைமில் நான் ரெடி பண்ணுறேன். எப்படி என்றால் அம்மாண்ட கையில் சர்டிஃபிகேட் கொடுக்கல, வெளியில் வாய்ஸ்ல ஒரு கலைஞனாகவும் அங்கீகாரப்படுத்தப்பட்டிருக்கணும். ரெண்டாவது தான் அந்த டைமில் நான் வெளியில் கலைத்துறைக்கு வரலாம்ன்றதை நான் பேரலாக ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு மிக ஒரு ஒத்துழைப்பாக இருந்தது என்னுடைய நண்பர்கள். இங்கே பின்னுக்கு இருந்தவங்க ஆகல காலையில். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கல சின்ன காசுகளை சிறுக சேர்த்து எனக்கு தந்து பாட்டு செய்கிறதுக்கு ரெடி பண்ணார்கள். ஸோ அப்படித்தான் இந்த கலைப்பயணம் தொடங்கினது. என்னுடைய தொடக்கத்தை மறக்கக்கூடாதுக்காக தான் உங்களுக்கு முன்னுக்கு சொல்கிறதுக்காக வலிக்கிட்டு இருக்கேன். இப்போ படிப்பு கல்வி டிகிரி முடிச்சுட்டு சரி இப்போ அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் இப்போ பாட்டு செய்கிறதோ அல்லது படிக்கட்டோ என்ன செய்கிறேன்ட்டு. அம்மா சொன்னால் உனக்கு என்ன தோணுதோ செய்யணும். அது வரைக்கும் படின்னு சொன்ன அம்மா சொன்ன விஷயம் உனக்கு என்ன தோணுது, உனக்கு என்ன சரின்னு தோணுது அதை செய், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்ட்டு. அதுக்கு பிறகு தான் நான் இந்த சொல்லி செய்கிற விஷயத்துக்கு வாரேன். வரைக்கில் எல்லாரும் சிலாக சொல்கிற விதம் மாடர்னாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரேப் பண்ணுறான். இது என்ன ரேப் பண்ணுறது, இது என்ன கலாச்சாரம், இது என்ன எங்களோட சமுதாயத்தை சீரெடுக்க போதும் அப்படின்ற ஒரு கேள்வி ஸ்டார்டிங்கில் இருந்தது. அப்போங்களே நான் தெளிவாக இருந்தான். அப்படி என்றால் நான் வந்து எந்த ஒரு தீய விடயங்களையும் என்கரேஜ் பண்ணல. நான் பண்ணுறது என்னுடைய ஈழத்து தமிழ், என்னுடைய செந்தமிழை பாட்டுக்கு கொண்டு வரணும், அதை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் கேட்கணும். இதான் இந்த மனசில் இருக்கிறது. அதை தாண்டி இந்த சந்த இசை என்றது இந்த கர்நாடக சங்கீதம் எப்படி இப்போ இருக்கிற இந்த ஒரு அடிப்படை என்னென்ன நாங்கள் கல்வி முறையில் படிக்கிற இந்த இசைக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே அதாவது அருணகிரிநாதர் சொன்ன சந்த இசையிலேயே சொல்லிசை என்ற பதமும் சந்த இசையில் இருக்கிற பதமும் ஒரே மாதிரியே இருக்கும். அதை ஒரு முன்மாதிரியை எடுத்து இதை எங்கள்கிட்ட செந்தமிழில் நான் பாடணும், எங்கிட்ட பழைய இலக்கிய வசனங்களை உள்ளே கொண்டு வரணும், எங்கிட்ட நான் முப்பாட்டன் பிராமணன் படிக்கிறேன்னால் அந்த இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ சிலாக்கள் நீங்கள் படிக்கல எப்படி என்றால் இப்போ நான் சும்மா சொல்கிறேன், முப்பாட்டன் ராவணன் பாடுறான்டா எல்லாரும் நீங்கள் டிராமாவில் பார்த்துருப்பீங்க. ராவணனை வந்து ஒரு அரக்கனண்டும் அசுரனண்டும் ஒரு பொல்லாதவனாக தான் காட்டியிருப்பேன். எனக்கு அப்பேக்கிலே ஒரு கேள்வி இருந்தது, என்னது எங்கிட்ட நாட்டுன்னா மன்னன், லங்காபுரி ஆண்ட மன்னன், எந்த மன்னனையே எனக்கு எப்படி இவங்க தவறுதலாக சொல்லித்தராங்க எனக்கு முதல் விளங்கினேன். அப்போ நானும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் விட்டுட்டேன். தேடி பார்க்க போயிக்கல எனக்கு ஒரு கேள்வி உதிச்சது. எப்படி என்றாலும்
ஒரு சிவபக்தன், சரியோ, ஒரு இறைவனே கதி என்றிருக்கிற ஒரு சிவபக்தன், ஒரு சாமகான இசை பாடி இறைவனை மகிழ்வித்தவன். அதை தாண்டி கலை 10ல் தலை சிறந்ததால் தான் ராவணன், 10 தலை கொண்ட ராவணன் சொல்றோம். 10 தலைகள் இல்லை, கலை 10ல் தலை சிறந்தவன் என்றதால. ஸோ இப்படிப்பட்ட ராவணனுக்கு ஏன் ஒரு நெகட்டிவான நேம் இருக்குன்றால் சீதையை தூக்கணும் வந்துட்டார் கண்டு. இப்போ ஒரு குற்றம் நடக்குதுன்றால் அந்த குற்றத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ என்னுடைய கேள்வி எப்படி என்றால், சரி ஏன் ராவணன் வந்து சீதையை கொண்டு பார்த்தா தன்னுடைய தங்கச்சியாருக்கு ஒரு அவமானம் நிகழுது. அதாவது இப்போ நான் சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன். என்னுடைய சகோதரி ஒரு தங்கச்சி இருக்கிறா, ஒரு காதல் வருகுது. அந்த காதலை போய் சொன்னால் என்னுடைய தங்கச்சியை எப்படி சொல்கிறது, இகழ்ந்தாலோ அல்லது அவமானப்படுத்தினாலோ அண்ணனா எனக்கு கோபம் வரும். இதுதான் மனித இயல்பு. இதே தான் நடந்தது. அதாவது தன்னுடைய தங்கச்சிகளுடைய மூக்கை வந்து அறிந்து அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். ராவணன் கோபம் வருது, எப்படி நீ என் தங்கச்சியை கைவைப்ப? அப்ப பதிலுக்காகத்தான் சீதையை கவர்ந்தார். சீதையை கவர்ந்த ராவணன் சீதையை தொட்டா தலைவடிக்கும் என்றால் ராவணனுக்கு எதுவுமே நடக்கல. அப்ப சீதையை கொண்ட போதும் அவன் கைப்படையில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை எப்படி நீங்கள் வில்லன் சொல்வீங்க? இதனுடைய பெரிய கேள்வி. இதை நான் சொல்லணும் என்றால் என்னுடைய சொல்லி செய்த உறக்க சொல்லிக்கு தான் விலங்கு மனிதோ சொல்ல வராங்க. அதனால்தான் முப்பாட்டன் ராவணன் ரத்தத்தில இந்த போர்க்கொடி பிறந்தது என்று என்னுடைய வரிகள் எழுதியிருப்பேன். இப்படியான ஒரு கேள்விகளை, இப்படியான ஒரு புரட்சிகளை சொல்றதுக்கு தான் இந்த சொல்லி செய்ய ஆயுதமாக எடுத்து முதல்ல என்னுடைய வரிகளும் அப்படித்தான் எழுதியிருப்பேன். அப்படின்னால், நான் வறுமையில வறண்டு கொடுமைகளை கடந்து கவலைகளை கலந்த கதையின் மகன், கலை மகளின் மடியில் உறங்குது என் கவிகள், திறமைகளின் சுவட்டில் ஓடுபவன், விண் வெளியில தெரிகிற சந்திரன், வளர் பிறையில பிறந்தனன் புத்திரன், சென் தமிழ் மறை தந்தனல் வள்ளுவன், ஆசையில் நான் கவி வெல்லமை பெற்றவன், தன் வினைதானே தன்னை சுடும். இது வந்து பழமொழியை வர்ற ஒவ்வொரு வேர்ட்ஸையும் எடுத்துடும். சில நேரம் அகத்தின் அழகு முகத்தில் தயங்கி தெரிந்துடும். அதில் இருப்பேன், அகத்தின் அழகு முகத்தில் தயங்கி தெரி இது பிறந்த குழந்தை முதலில் நடிக்க பழகுது என்று. ஸோ தன் வினைதானே தன்னை சுடும், உன் கனவுகள் வாழ்வை பெறும், முதுகில விழுகிற எறிகணை அத்தனையும் புது வாழ்வை தரும், படிக்கிற வயதுல வறுமைகள் கொடியது, மதிக்கிற வனங்களை வெல்வது அரியது, மங்குற ஒளியில மண்ணெண்ண விளக்கில மண்ணில எழுதிய காலமும் கழிந்தது, குண்டிலும் குழியிலும் விழுந்து எழுந்து நான் கூச்சலும் கூட்டமும் காணவே இழந்தவன், என் அப்பனோ தோளில மூட்டைகள் சுமந்தான், என் பெற்றவள் மடியில கனவுகள் கிளந்தாள், கரை விழும் கலி காலம் உன் கனவுகள் பலியாகும். இது வந்து ஒரு கலி காலம், நீ நினைக்கிறதெல்லாம் பலியாகும். ஆனால் உன் நினைவுகள் நிலையானால் தென் திசையும் உன் பெயர் கூவும் என்று நான் என்னுடைய ஆரம்பத்தில் எழுதி இன்றைக்கு அந்த பாடல்கள் கொண்டாடப்படையில எனக்கு உண்மையில சொல்ல போனால் எனக்கு சில நேரம் நண்பர்கள் சொல்லுவாங்க, உங்க பாட்டை உலகமே கொண்டாடுது, எல்லாரும் கோலாகலமா இருக்கிறாங்க, நீ மட்டும் எதுக்கு ஒரு அதுக்கான பில்டப் ஒன்றுமே காண இல்லையேன்னு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வாய்ஸனை கொண்டாடையில் சனம் தமிழை கொண்டாடுதுன்றது எனக்கு தெரிஞ்சிட்டு முதல்ல. அதாவது நான் எப்போ பாடத்து வாங்கினோ அப்போக்கே தெரிஞ்சிட்டுது, இந்த அங்கீகாரம் வாய்ஸனை கொடுக்கல, இந்த தமிழுக்கு கொடுக்கணும்னு. அதனால நான் வந்து தலையில் எடுக்கிறேன். என்னுடைய தமிழ் என்னோட இருக்கும் வரைக்கும் தான் எனக்கு இது தேவைப்படும் பார்த்தேன். இங்கே வந்து சொன்ன எல்லாருமே எனக்கு கூறின வாழ்த்துகள்லையும் நான் இதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா இந்த தமிழ்ன்ற விஷயத்தை வாய்ஸன் கொண்டு போகிறதுக்காக இதை ஒரு ஆயுதமாக எடுத்திருக்கிறாரு. அந்த ஆயுதத்தை கொடுத்த அதாவது நான் முருகன் என்று சொன்னால் அது ஒரு தனிப்பட்ட சென்டிமெண்ட். சிவனை கும்பிடுவேன், பிள்ளையார் விளக்கு வைப்பேன், எல்லாமே செய்வேன். முருகன் என்று சொன்னால் எனக்கு ஏனோ தெரியாது, வேலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அது எப்படி என்று தெரியல. நான் ஒரு விஷயம் இப்போ அந்தமாதிரி நான் கதைக்கே சொல்லியிருப்பேன், வாய்ஸனுடைய கும்பிட்டு போய் இப்படி விஷயம் நடந்தது. அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அதாவது கல்வி புலமை மட்டும் பார்த்து கொண்டு இருந்த எனக்கு இப்படியெல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்க விஷயம் வந்து ஒரு அதிசயமாக தான் என்னுடைய கண்ணுக்கு இருக்குது. ஏனென்றால் இலகுவில ஒரு விஷயத்தை அது நீங்கள் தமிழ்நாட்டில் போய் சாதிக்கிறன்றது வந்து இங்கேருந்து கிரியேட் பண்ணி போக முடியாது என்றது ஒரு பெரிய ஒரு தடையாக எனக்கு இருந்தது. அதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன 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 சிறு கற்கள் மேலே என் கண்ணுக்கு புலப்பட வச்சது இந்த வேல் தான்.
நான் முருகன் பாட்டு தான் என்னுடைய முதலாம் இந்த பாட்டு இல்லை, இதுக்கு முதல் பாடியிருப்பேன். பொதுகையில் பிறந்து முருகன் வளர்ந்த கதையும், அதாவது முதலாக நான் வேலுண்ட ஒரு பாட்டு செஞ்சிருப்பேன். அந்த ரீல்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டாக வைரல் ஆகுது. அடுத்த நாள் அந்த சிஞ்சிதமோ தமிழ் ஓவியமோ அடி மாரதமோ இந்த காவியமோன்றது வைரல் ஆகுது. அப்படித்தான் வாய்ஸனை தமிழ்நாட்டுக்கு தெரியப்படுத்தப்படுது. அதுக்கு பிறகு இப்போ இந்த வண்ண மயிலேறும் என் தங்க வடிவேலோன்ற பாட்டு எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது. இதை தாண்டி நான் சினிமா துறையிலான பாட்டுகள் பாடியிருக்கிறேன். பொண்ணு சிரிச்சா சிலர் கலகலண்டும் இருக்கும், பக்கத்து வகுப்பில் பவித்ராண்டம் இருக்கும். எல்லாமே எங்கள்ட பள்ளி பருவத்தில் நாங்கள் கடந்து வந்தது, எங்களோட படியெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், என்ன குறும்புகள் இருக்கும், எல்லாமே தான் அதில் இருக்கும். ஆனாலும் என்னுடைய நோக்கம், என்னுடைய கனவு என்றது வேற. எனக்குரிய கனவுன்றது அப்படி என்றால் ஈழத்தில், அதாவது எங்கள்ட நாட்டில் என்ன மாதிரியான செந்தமிழ் சொல்லிசை கலைஞர்கள் இன்னும் ஒரு 1000 பேர் தோன்றணும். இதுக்கு பிறகு வர்ற ஜெனரேஷனுக்கு இந்த எப்படி சொல்றது, இந்த ஒரு ஆங்கிலம் கலந்த ஒரு தமிழோ அல்லது ஒரு ஆங்கிலம் கலந்த பாடல்களோ போகாம என்னுடைய வரலாறுகளை சொல்றதுக்கான பாடல்களை சொல்லிசையில கொடுக்கணும். அதுக்கு என்ன மாதிரி ஒரு 1000 பேரை உருவாக்கணும் என்றுதான் என்னுடைய கனவு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாய்சன் வந்து 4 படத்துக்கு ஹீரோவா சைன் பண்ணியிருக்கிறாங்கன்றது வாய்சனுக்கு ஆகா சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் தான். எல்லா வாய்சனுக்கு சந்தோஷம்ன்றது சொல்லிசையில ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்ன்றதான். எனக்கு இந்த கதாநாயகனா நான் ஓமென்று சொன்னதுக்கு காரணம், ஒரு கதாநாயகனில் எனக்கு இன்னும் அதிக வளங்கள் கிடைக்கும். என்னோட சேர்ந்து இன்னும் ஒரு 100 பேரை கொண்டு போகிறதுக்கு. என்னுடைய நண்பர்கள் ஒரு ஆள் இப்போ இங்கிலாந்து லண்டனில் நிற்கிறார், அவரை வர முடியலை. இன்னொருத்தருக்கு விசா இதுக்காக கொழும்பு போயிருக்கா, வர முடியலை. இல்லை என்னுடைய நண்பர்களும் என்னோட சேர்ந்து அவர்களுடைய நோக்கமாக தான் தமிழ் என்ற விஷயத்தை எப்படியாவது ஒரு விஷயத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அது இப்போ வர்ற பாட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியான விஷயம் இல்லாமல் அதுக்கு தமிழ் இருக்கணும்னு ஒரு ஒரு நோக்கம் இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் முன்னெடுத்திருக்கிறேன். அதை தாண்டி இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் இந்த வண்ணமயிலேறும்ன்ற அந்த பாட்டுன்ற விளக்கத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு போயிடுறேன். வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ, கந்தன் உன்னை காண தினம் ஓடி வருவேனோ, செந்தமிழை காக்கும் வேல் சேவல் கொடியானோ, எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ. எப்படின்னா வீட்டிலிருந்து கோயிலுக்கு முருகனுக்கு கும்பிட விதைகளே விட்டே சொல்லிட்டு வழிகிட்டேன், நம்ம முருகனுக்கு கும்பிட்டு வரணும்னு போட்டு இங்கே கும்பிடுவேன். செவ்வாய்க்கிழமையில செல்வ ஜனதிக்கு போவேன். அப்படியாவது செல்வ ஜனதி போய் கும்பிடுறது வளமை. அப்போ நான் கும்பிடுறேன். அது முருகனுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் கும்பிடுறேன். இதைத்தான் எல்லாருமே செய்யணும். எல்லாரும் கடவுளை கும்பிடுறோம், எல்லாருமே ஒரு விஷயத்தை வேண்டுறோம். அதுக்கு பதில் கிடைக்குதோ கிடைக்கலையோன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உணர்வால் உணர்ந்து கொண்டால்தான் அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு விஷயம் உங்களுக்கு கடவுள் தாரான்னு நீங்கள் எப்போ நம்ப வலிக்கிறீங்களோ அண்டையிலேருந்து உங்களோட லைஃப் வந்து வேறு மாதிரி மாறும். அதுக்கு எனக்கு அப்படி தான் நடந்தது. ஸோ அதுதான் அழியிருப்பேன். எண்ணி எண்ணி பாடும் என்றால் கவுண்ட் பண்ணி பாடையில, எண்ணி எண்ணி என்றது நான் தினமும் அவனை யோசிச்சு பாடிக்கொண்டிருக்கேன். அப்படி பாடுற என்ன அந்த கந்தன் அறிவானோ, தோளிலே காவடி சுமந்து ஓடினேன் அவன் ஆலயம் நுழைந்து, பாடினேன் படி வேலன் நினைத்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்தது. அதாவது நான் காவடி என்றது நினைக்கிறேன் முதல் வந்து அம்மா அப்பா தான் இன்னைக்கு தேர் காவடி எடுக்கணும் நேர்ந்துருக்குது, காவடி ரெண்டா காவடி எடுப்பேன். ஒரு வயசு வந்தோடனே ஒரு எல்லா பணியிலும் ஒரு 15-16 வயசு வரைக்கும் ஒரு 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 வேறு மைண்ட் செட் மாறும் தானே. அந்த டைமில் யோசிச்சேன், ஏன் காவடி என்றது, ஏன் சும்மா நான் உடம்பை வரத்தோணும், எதுக்கு முள்ளு குத்தோணும், எனக்கெல்லாம் அந்த ஊசி போடுறதுனாலே பயம், அப்போ முள்ளு எல்லாமே குத்தோணும் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி மனசில், ஏன் காவடி இருக்கணும் அப்படின்னு. இப்படி இருக்கையில் ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு வேண்டிய கடவுள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டே ஆகணும். அப்படி ஒரு 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 சந்தர்ப்பம் ஒன்று எனக்கு வருது என்னுடைய குடும்ப ரீதியான. அப்போ சரி சொல்லிடுறேன். என் அக்காவுக்கு வந்து முதல் தரம் கல்யாணம் செஞ்ச புதுசில் வந்து அக்கா வெளிநாடு போகணும். அதுக்கு முன்னம் அக்காவுக்கு வயிற்றில் பிள்ளை வதை இருக்குது. அது ஒரு எப்படி சொல்ற, எனக்கு முதல் தரம் ஒரு பயம் ஒன்று வருது. அக்காவுக்கு இப்படி இருந்தக்கு ஒரு பயம் வருது. அப்படி நான் மனசில் வேண்டுறேன், நான் முருகா உனக்கு முழுவதி காவடி எடுத்துறேன், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு அக்காண்ட குழந்தை கிடைக்கணும். அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய எனக்கு ஏதோ போராட்டம் மாதிரி இருக்குது. அது எனக்கு ஏதோ இலகுவா ஒரு சூழ்நிலாம் வந்தது. அப்பக்க துவங்கினா காவடி எடுக்கிறது.
அப்போ மனமுருகி நான் முருகன்ட்ட ஒவ்வொரு முறையும் காவடி எடுக்க ஒரு விஷயம் கேட்பேன். எனக்கு அடுத்த முறை இந்த விஷயம் நடக்கணும். நான் கேட்கறத விட 1000 மடங்கு தான் எனக்கு வந்து சேரும் அந்த காவடி எடுக்கவில்லை. நான் தைப்பூசத்துக்கு வயலில் இருந்து முருகனுக்கு வரைக்கும் சரி, இல்லை பிள்ளையார் காவடி எடுக்க சரி, மனசில் வச்சுக்கிறாங்க. அதைத்தான் தோளிலே தோளிலே நான் காவடி சுமந்து ஓடினேன், மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன், அவனாலயம் நுழைந்து பாடினேன், வடிவேலனை நினைத்து. இவ்வளோ என்னுடைய மனசில் இருந்தது முருகனை பற்றி. தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆண்டவன் நீ, தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆண்டவன் நீ, மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனிமலை ஆள்பவன் நீ, பொங்கு கடலோரமாக செந்தூரிலே வாழ்பவன் நீ, வள்ளி தெய்வ யானையுடன் திருத்தணிகை நாயகன் நீ, தனக்கொரு தனித்துவ படையென நிலமென வான்மையில் ஏறியவன் முருகன் பாடங்கள் சொன்ன மகன். அதாவது அம்மா அப்பாவோட கோயிச்சு கொண்டு ஒரு பொடியன் வெளியில் போகிறான். போயிட்டு ஒரு எங்கட வயசு பொடியின் மாதிரியே பேருந்தவன். அப்படிதான் முருகன் வீட்டை கோயிச்சு கொண்டு வெளியில் போகிறான். போனவன் என்ன செய்கிறான், மேலையில் தான் ஒரு குன்றில் நின்று கொண்டு தான் இருந்த இடத்துக்கு தெரிய இடம் எல்லாமே தன்னுடைய நாடு தன்னுடைய தேசம் வந்து அரசனா முருகன் மாறுறான். ஸோ அதில் தான் அங்கே 2 விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். பார்வதி மகன் நான் இன்னும் ஒரு ஆளை சொல்கிறேன், கரிகாலன். ஸோ அவரையும் அதில் அவரும் அதில் இருக்கிறார் என்னுடைய பாடல். எப்படி என்றால் தனக்கொரு தனித்துவ படையென நிலமென வான்மையில் ஏறியவன் முருகன் பாடங்கள் சொன்ன மகன். நீ இப்படித்தான் இருக்கணும், இந்த அறநெறி இதுதான் நாங்கள் தமிழ் மக்களோட பண்பாடு, இதுதான் கலாச்சாரம், இப்படித்தான் நாங்கள் இருக்கணும் என்ற பாடங்கள் சொன்ன மகன். யாரும் எனக்கு இல்லை என நாதியற்று நாங்கள் அங்கே எங்களுக்கு யாருமே இல்லையோ எங்களை காப்பாற்ற மாட்டோம் நெக்கையில் கரம் கொடுக்க வரப்போ வந்தது ஒரு வேல், அதை மாதிரி நின்றதும் ஒரு வேல் தான், அது பார்வதி மகன். ஸோ யாரும் எனக்கு இல்லை என நாதியற்று நான் நிற்கையில் ஆறுதல் சொன்ன மகன், அவன் ஆறுதல் வென்ற மகன். வா என்னை காக்கும்படி வேலையா, நீ இன்றி வேறு துணை யாரையா ஆரையா, பொதிகையில் பிறந்து முருகன் வளர்ந்த கதையும், பிறனவ பொருள் மறந்ததில் வேல் சினந்தன்று கொடுத்த சிறையும், வள்ளி தெய்வ யானையுடனே காட்சியருளும் தன்னிகையின் நாயகன் உன்னை காணையில் இன்னல் ஓடி மறையும். அதுக்கு பிறகு இந்த 6 பட வீடுகளில் இருக்கிற முருகனை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு தமிழ்நாட்டில் இப்போ நான் எங்களோட ஈழத்தின் பெருமைகளை எல்லாமே நான் அதிகம் பாடி இருக்கிறேன். தமிழ்நாட்டில் என்ன ஆட்சியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலும், யாரை கட்டினாலும் எந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாலும், நான் ஒரு ஷூட்டில் போய் கொண்டிருப்பேன், அல்லது ஒரு ரெக்கார்டிங் போய் கொண்டிருப்பேன். நான் போகிற காருக்கு முன்னுக்கு போகிற காரில் பின்னுக்கு வேல் இருக்கும், அல்லது முன்னுக்கு வேல் இருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னாலும் வேல் வேல் முருகன் எல்லாமே இருக்கும். ஸோ எந்தனையாலும் சுந்தர வேலும், சுந்தர வேல் என்றால் வடிவான வேல், எந்தனையாலும் சுந்தர வேலும் சேவல் கொடியேறும் செந்தமிழ்நாடும். அதாவது செந்தமிழ்நாட்டில் சேவல் கொடி தான் ஆட்சி, அங்கே வேறு ஆட்சி இல்லை, சேவல் கொடி தான் அங்கே ஆட்சியே. சேவல் கொடியேறும் செந்தமிழ்நாடும் கந்தனை பாடும் எந்தனின் நாவும் அவனை காணும் பொழுதொரு துன்பங்கள் தீரும். குமரனை கண்டதும் எனக்கு கவலை இல்லடா, குன்றத்துக்கு குமரன் இல்லடா, என்றைக்குமே முருகனை நான் மறந்ததில்லடா. எனக்கு தீயது வந்தாலும் நல்லது நடந்தாலும் நான் முருகனை மறக்க மாட்டேன். 5 இடங்கா நான் இறக்கன் அல்லவா, 5 இடங்கா நான் கடம்பன் புள்ளடா, கடம்பனை மறந்ததில்லடா, மண்டியிட்டு மண்ணில் விழ என்ன விட்டதும் இல்லடா, என்னை விழுந்து போட்டு விட்டதும் கிடையாது. அதாவது நான் அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், விமர்சனங்களை பார்த்துருக்கிறேன், ஆனால் தோற்றது கிடையாது. தோற்க விடாமல் என்ன வச்சுக்கிறது அவன் தான். 5 அடங்கா இதில் தான் திரும்ப நான் என்னோட தமிழுக்கு வரணும். அப்படின்னால் ஈழத்தமிழுக்கு வரணும்னால் 5 அடங்கா நான் அரக்கன் அல்லவா. அதான் ராவணன் நீங்கள் அரக்கன் என்று சொன்னாலும் சரி, அசுரன் என்று சொன்னாலும் சரி, சரி அப்போ நானும் அரக்கனே, நானும் அசுரன் என்று நானும் ஏற்றுக்கொள்கிறேன். 5 அடங்கா நான் அரக்கன் அல்லவா, அருந்தமிழ் கிறுக்கன் அல்லவா, 6 முகன் ஆடும் மண்ணில் வாழும் தமிழன் அல்லவா 2 இதில் முடிச்சிருப்பேன். அதுக்கு பிறகு காக்கிற ஆறுறதோடு காக்கிற கரணையும் எழுது ஐயனை பெண்ணிரு கைகளும் காக்கிற கடமையில் பாயுது குற்றம் ஒரு சற்றும் இனி தொட்டும் தொடராமல் என்னை காக்கும் கந்தா கடம்பா பழனி பதிவால் முருகா. வெட்டும் வர அடி முழங்குது வெற்றி வேலாயுதன் படை இறங்குது. நல்லூர்ல முருகன் வெளியில வரைக்கும் பார்த்தீங்கன்றால் ஒரு அரசன் போருக்கு வெளியில வரைக்கும் வந்த மாதிரி அந்த முரசெல்லாம் முழங்க வெளியில வர்றத பார்த்தீங்கன்னா புல்லரிக்கும். ஒரு நிகழ்கால வாழ்க்கையில ஒரு அரசனை நீங்க பார்க்கணும் என்றால் நல்லூர் முருகன் வெளியில வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வரும். வெட்டும் வர வெடி முழங்குது வெற்றி வேலாயுதன் படை இறங்குது
முட்டும் கடல் முந்தி அடிக்குது கந்தனை காணக்கண் தேடி துடிக்குது காலடிகள் தாண்டி தூக்கிய காவடிகள் கடம்பனை போற்றிய காவடிகள் சக்திக்கரை முத்துக்குமரனின் முத்தமிழ் பேரலைகள் என்று இந்த பாட்டை முடிச்சிருப்பேன். இந்த பாட்டு இப்போ கேரள மண்ணில் ஒரு முருகன் பக்திமயமாக தான் வைரலாக இருக்கு. எந்த ஒரு கேளிக்கையாவோ அல்லது ஒரு டான்ஸ் பண்ணினாலும் ஒரு பக்திமயமான சூழல் தான் அது வைரலாக இருக்குது. ஸோ அப்படியான ஒரு 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 பிரபலத்துக்கு நான் ஒரு பாடல் செஞ்சிருக்கிறேன்றதை நினச்சி சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்து என்னை வாழ்த்துறதுக்கும் என்ன வாழ்த்துறதுக்கு இல்லை தமிழை வாழ்த்துறதுக்கும் இவ்வளோ நேரம் ஒன்று கூடியிருந்த எல்லாருக்கும் என் உறவுகள் எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நான் இப்போ உங்களுக்காண்டி பெர்ஃபார்ம் பண்ண போகிற பாட்டு முருகர் பாட்டு. ஸோ வாங்க. அதாவது எனக்கு 2 பாட்டு தான் நான் என்ன முதலே கேட்டது ஒரு 4-5 பாட்டு அதை பாடண்டு நான் தனியாக பாடுறபடியால் ஒரு 2 பாட்டு தான் ரெடியாக இருந்தனால அவர் எனக்கு நேற்று முழு நாள் ஷூட் இருந்தது யாழ்ப்பாணத்தில். விடியத்தான் வந்து நித்திர கொண்டு ஒழும்பி ஸோ 2 பாட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்குரிய தெம்பி இருக்குது உடம்புல. ஸோ அதனால தான் 2 பாட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். முருகனுக்கு கொண்டு இது கொண்டு இவ்வளோ அதாவது இதில் நன்றி சொல்கிறதுக்கு விஷயத்தில் கடமைப்பட்டிருக்கேன். ஏனென்றால் அதுக்கு முன்னம் இதில் ஏற்புரையில் ஒரு சில விடயங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னால் சில ரிக்வெஸ்ட் இருந்தால் அதாவது சில என்னட்ட சில விஷயங்கள் தெரியப்படுத்தியிருந்தாங்க. அது முதலாவது வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறார்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு களிப்பாட்டம் போதை பொருள் எல்லாமே ஒரு விஷயத்தில் போயிட்டு அந்த எண்ட் ஆகிற இடம் அதுதான். அந்த இடத்துக்குள்ள போகிறதால தான் அவங்க லைஃப் எண்ட் ஆகாது. ஸோ நான் இதுக்கு வர்றதுக்கு முதலே வீட்டை தெரியும் எல்லாருக்கும் எனக்கு போதை சம்பந்தமான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னு சொன்னால் என்னை பார்த்து என்னை விட சின்ன 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 சிறுவர்கள் தான் வாய்ஸ் அண்ணா மாதிரி வரணும் என்று இன்ஸ்பிரேஷன் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவனுக்கு நான் ஒரு ஒரு அப்படி ஒரு போதை பாவிச்சு வந்து 2 ஸ்டேஜில் பாடினாலோ இல்லை ஒரு தேவையில்லாத விஷயத்த பாட்டுக்கு சொன்னாலோ நாளைய சமுதாயத்தை நான் பழுதாக்க நான் இருக்குமென்றதால அந்த விஷயத்த நான் இது வரைக்கும் செய்யவும் இல்லை செய்யவும் மாட்டேன். அதை நான் இதற்கு சொல்லிக்கொள்கிறேன். அதை விட நான் சொன்னேன் என்னுடைய சமுதாயம் தான் அதாவது வாய்ஸை தானா முளைச்ச காலான் இல்லை. என்னுடைய குடும்பம் என்னுடைய சமுதாயம் என்னுடைய சூழல் தான் இதை கிரியேட் பண்ணது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வேறு பிரதேசங்களில் வேறு நாடுகள் போயிருக்கல அங்கே ஒரு கிளப்னு சொல்கிற கலாச்சாரம் இருக்குது. அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது. சிலர்களுக்கு கிளப்னு சொல்கிற கலாச்சாரம் இருக்குது. கிளப்பிங் போவாங்க. படியல் வந்து ஒரு 10 மணிக்கு பிறகு போய் இரவெல்லாம் ஊர்லாம் சுற்றி அங்கே பாடி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு விடியத்தான் வீட்டை வருவாங்க 3-4 மணிக்கு. அந்த கலாச்சாரம் முற்றுமுழுதாக யாழ்ப்பாணத்தில் இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கிறதே எங்களோட இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நாம் என்ன கேட்போம் உனக்கு இந்த பழக்கங்களே இல்லை. ஏன்னா எங்களோட இடத்துல ரொம்பனாவே எங்களோட இளப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு களிப்பாட விடுதிகளோ அல்லது எப்படி சொல்கிறது தேவையில்லாமல் இளைஞர்களுடைய புலன் திரும்புகிற பகுதிக்குரிய பகுதிகள் இல்லை. என்னுடைய நண்பர்கள் நான் இந்தியாவில் வேலை முடிச்சுட்டு வந்தால் என்னுடைய நண்பர்களை நான் கோயிலில் தான் சந்தித்து கதைப்பேன். எல்லாரும் கோயிலான்னு இருப்பாங்க சேர்ந்து. அவங்களை பார்க்கணும்னா கோயிலடியில் போய் அம்மாட்ட காட்சி சொல்வேன். நான் கோயிலடியில் படியலில் போயிட்டு வரணும் தான் போவேன். ஸோ என்னுடைய சமுதாயம் என்னை சுற்றி இருக்கிற சூழல் என்ன தவறுதாக நடத்தினால்தான் நான் தவறாக மாறணும். அதனால் எதிர்வர்ற சந்ததிக்கு நான் எடுத்துக்காட்டாக இருப்பேன்றதை நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். அதை தாண்டி நான் என்னுடைய கான்சர்ட் எல்லாமே என்னுடைய பேர்லையோ அல்லது என்னுடைய நண்பர்களோட பேர்லையோ செய்யலாம். நான் அப்படி செய்கிறது கிடையாது. எங்கண்ட படியல் என்ற ஒரு நேம் அதாவது எங்கட படியல்ன்ற ஒரு பேருக்கு கீழே தான் என்னுடைய கான்சர்ட் எல்லாமே செய்யறேன். அதுக்கு காரணம் எங்கட படியல்ன்றது ஒருவனே வாய்ஸனோ திசோனோ அட்விகோ கிடையாது. என்ன மாதிரி இங்கே இருந்து வளர்ந்து வர்ற எல்லா கலைஞர்களும் என்றதான் என்னுடைய நோக்கத்தில் இருக்குது. ஆகவே இது ஒட்டுமொத்தமான கலைஞர்களுக்கு ஒரு திறந்த வழி. என்னுடைய லேபிள் அது ரக்ஷரோனா இருக்கட்டும் எங்கட படியலாக இருக்கட்டும் பிராண்ட்லின்ஸ்ன்னு சொல்லி ஒரு புது லேபிள் தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணி அதில் தான் இந்த காக்கு மடியில் வந்திருக்கும். ஸோ எல்லாமே புதுசாக வர்ற கலைஞர்களுக்கான ஒரு அத்திவாரமாக இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. அதை விட என்னுடைய கருத்து அப்படி என்றால் அம்மா அப்பா வந்து சின்னல்லையே பிள்ளையில அந்த கலைத்துறையில் விட்டுருங்கோ என்றது வந்து
என்ன தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கணும்னு இல்லை. அதாவது கல்வித்துறையை முதல் முடிச்சு ஒரு படிப்பை ஒரு பக்கம் பார்த்து அதோட புறம் இருக்க கலைத்துறையை படிக்கணும். என்றால் கல்விதான் முதலாவது ஆயுதம். அது கையில் இருக்க வரைக்கும் தான் அறிவு சார்ந்து எப்படி நாங்கள் அதில் எப்படி மிதந்து அடுத்த பக்கத்துக்கு போகலாம்ன்றதுக்கு ஒரு கல்வி ஒரு பெரிய ஆயுதம். ஆகவே கல்வி ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு கலைத்துறையிலையும் காலடி வையுங்கன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதை தாண்டி முற்றுமுழுதாக இந்த அதாவது என்னுடைய பேர், அதாவது என்னுடைய அம்மப்பான்னு சொல்லலாம், ஆறுதல் முருகன் ஐயா அவர்கள், செஞ்சோட் செல்வன் ஆறுதல் முருகன் ஐயாவுடைய பேரனாக இந்த இடத்துல நிற்கிறதுலையும் நான் பெருமை கொள்கிறேன். அதான் நீங்கள் வந்திருக்கிற என்னுடைய ஆசான்கள் மாஸ்டர்கள் அதோட அதாவது ராக்கண்ணே நான் என்னுடைய நண்பன் அப்பான்னு தான் சொல்லுவேன். ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரு கலைஞனா ஒரு ஊரில் தெரிஞ்சிருந்தாலும் ஜது அதாவது படியன் என் ஃப்ரெண்ட், அவங்க எல்லாரும் சிறு இதில் எல்லாரும் சேர்த்து ஒரே கிளாஸ். அவங்களே அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, நீ ஏதாவது ஒரு விஷயம் பாட்டு எல்லாம் போடா, இல்லை ஒரு பரதநாட்டியம் சொன்ன பாடியலா, அவங்க அந்த நேரமே புஷ் பண்ணுவாங்க செய்யு. இன்று வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கண்காணித்து ஒரு ஃபோன் அடித்து என்ன செய்யறா எது போறான்னு கேட்கறது ஜது சொன்னாங்க. ஜது சென்ற அப்பாவா மகனாக்கி இந்த இடத்த நன்றி சொல்லிக்கொண்டு எல்லாத்தையும் சார்ந்து திருநெல்வேலி தமிழ் கலாமன்றம் சார்பாக வந்தது மூன்று அண்ணாக்கு, இதை பொறுப்பாக நடத்தி கொண்டிருக்க மூன்று அண்ணாக்கு, மற்றது அமிர்த சிந்து அண்ணாக்கு அந்த அக்கா அவங்களுக்கும் நன்றி. அதை விட முற்றுமுழுதா தனோபி அண்ணாக்கு இந்த இடத்துல ஒரு என் சார்பாக ஒரு பெரிய கரகோஷம். ஏனென்றால் ஒவ்வொரு இந்த இனிவில் வளாகத்துக்குள்ள இருக்கிற எல்லா படியனும் ஒன்று திரண்டோரோட நிற்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு 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 தலைமத்துவம் ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணி அடுத்து வர்ற இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஊக்கத்தை கொடுத்து இதை மாதிரியான இன்னும் 1000 நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு என்னுடைய வேண்டுகோளும், அதுக்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்றது இந்த இடத்த சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி. யாருக்கும் நன்றி கூற மறந்திருந்தாலும் என்னுடைய சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.